இன்னைக்கு ஏகாதசி திதியில எந்த பெருமாளை வழிபட்டால் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு இந்த ஏகாதசி திதியில திருவள்ளூர் பெருமாளை பற்றி பேச சொல்லியிருக்கிறாங்க. எவ்வுள் கிடந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருமாள். இந்த புராண கதை என்ன அப்படின்னு பார்த்தா, இது கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடம் பழமை வாய்ந்த ஒரு கோவில். இந்த கோவில்ல வந்து பெருமாள் வந்து சயன திருக்கோலம். இவ இந்த ஆலயத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாளுக்கு வந்து திருமஞ்சனம் கிடையாது. இங்க வந்து மூலவருக்கு வந்து எப்பொழுதுமே அ தைலம் தான் சாத்துறா. அந்த தைலம் வந்து ரொம்ப ஒரு வாசனை மிகுந்த ஒரு தைலம். ஸோ இந்த எவ்வுள் கிடந்தான்னு சொல்லக்கூடிய இந்த பெருமாளும், கனகவல்லி தாயார் இங்க 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு திவ்ய தேசம். அதோட சேர்ந்து இது தேசிகர் வந்து இந்த பெருமாளை பத்தி வந்து பாடியிருக்கிறாரு. ஆழ்வார்களும் பாடிய ஸ்தலம் இந்த திருவள்ளூர். இந்த கோவிலினுடைய விமானம் வந்து விஜயகோடி விமானம்னு சொல்றது. இந்த கோவிலினுடைய தீர்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். கங்கையை விட மிக விசேஷமான ஒரு தீர்த்தம் இது அப்படிங்கிறது. இந்த ஹிருதபதானி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீர்த்தம் வந்து அந்த தீர்த்தத்தை பத்தி நினைத்தாலோ இல்லை அந்த இடத்துக்கு போனாலோ நம்மளுடைய பாவங்கள் தீரும் அப்படிங்கிறது அந்த தீர்த்தத்தினுடைய மகிமை.